வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வு அது இறைவனுடைய படைப்பிலா இல்லை மனிதனுடைய கர்மாவா என்று கேட்கும்போது அது கர்மா தான். ஏன்னு கேட்டால் இறைவன் எல்லா உயிர்களையும் சிறப்பாக படைத்திருக்கின்றான், எந்த வேறுபாடும் இல்லை. ஆனால் மனிதன் என்பவன் தான் செய்யக்கூடிய செயலால் அந்த கர்மாவினுடைய விளைவால் ஏற்றத்தாழ்வு வருகிறது. இப்போ நல்லதெல்லாம் செய்கிறவன் நல்லா ரொம்ப கஷ்டப்படுறான், ஆனால் கெட்டது செய்கிறவன் நல்லா இருக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கர்மா வருதுன்னு சொன்னால் அந்த கர்மா எப்போ வேலை செய்யும்? நிச்சயமாக 7 தலைமுறைக்கு அது செயல்படும் சொல்கிறாங்க நமது முன்னோர்கள். ஆனால் ஊழ்வினை உருத்திருந்து வந்து ஊட்டும் என்று சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் சொல்கிறாரு. ஊழிர் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முன்தூறும் என்று வள்ளுவம் சொல்லும். ஆக கர்மா வேலை செய்கிறது தான் உண்மை. அதை போக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அறிவுத்திருக்கோயில் நாடி வாருங்கள். அங்கு உங்களுக்கு அனைத்துக்கும் பயிற்சி கொடுக்கிறார்கள். இதை மாற்றிக்கொள்வதற்கோ திருத்திக் கொள்வதற்கோ நிச்சயமாக அறிவின் குறைபாடு தான். அதை அறிவின் குறைபாடை நீக்குவதற்கு அறிவுத்திருக்கோயில் நாடி வாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வு அது இறைவனுடைய படைப்பிலா இல்லை மனிதனுடைய கர்மாவா என்று கேட்கும்போது அது கர்மா தான். ஏன்னு கேட்டால் இறைவன் எல்லா உயிர்களையும் சிறப்பாக படைத்திருக்கின்றான், எந்த வேறுபாடும் இல்லை. ஆனால் மனிதன் என்பவன் தான் செய்யக்கூடிய செயலால் அந்த கர்மாவினுடைய விளைவால் ஏற்றத்தாழ்வு வருகிறது. இப்போ நல்லதெல்லாம் செய்கிறவன் நல்லா ரொம்ப கஷ்டப்படுறான், ஆனால் கெட்டது செய்கிறவன் நல்லா இருக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கர்மா வருதுன்னு சொன்னால் அந்த கர்மா எப்போ வேலை செய்யும்? நிச்சயமாக 7 தலைமுறைக்கு அது செயல்படும் சொல்கிறாங்க நமது முன்னோர்கள். ஆனால் ஊழ்வினை உருத்திருந்து வந்து ஊட்டும் என்று சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் சொல்கிறாரு. ஊழிர் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முன்தூறும் என்று வள்ளுவம் சொல்லும். ஆக கர்மா வேலை செய்கிறது தான் உண்மை. அதை போக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அறிவுத்திருக்கோயில் நாடி வாருங்கள். அங்கு உங்களுக்கு அனைத்துக்கும் பயிற்சி கொடுக்கிறார்கள். இதை மாற்றிக்கொள்வதற்கோ திருத்திக் கொள்வதற்கோ நிச்சயமாக அறிவின் குறைபாடு தான். அதை அறிவின் குறைபாடை நீக்குவதற்கு அறிவுத்திருக்கோயில் நாடி வாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.